இந்த கியூரியாசிட்டி எனக்கு புரியுது. அத நான் தப்பு அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா, இத ஒரு ஆர்டர் பேசிஸா வச்சுக்கலாமா? இப்போ கட்டி இருக்கு. கேன்சர்ன்னு இருக்கு. இத கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நம்ம இனிமேல் மாத்திப்போம். சரியா? என்ன டைப் ஆஃப் கேன்சர் டாக்டர்? என்ன ஸ்டேஜ்ல இருக்கு? இத எப்படி ட்ரீட் பண்ணலாம்? அப்படி மாத்தலாம். நான் என்னென்னலாம் பண்ணணும்? இதுலேருந்து சரியாயி வெளிய வரது. இந்த கேள்விய நம்ம இனிமேல் இப்படி மாத்திக்கலாமே. ஏன் அப்படி நான் சொல்ல வரேன்னா, எடுத்தோனே சர்வைவல் பத்தி பேச வேண்டிய தேவை இல்ல. அப்படிங்கிறது தான் என்னோட இது. கேன்சருக்கு நெறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இப்ப வந்துருச்சு. சர்வைவல பத்தி எப்ப பேசணும்னா, இந்த கேன்சருக்கு பெருசா ட்ரீட்மெண்ட் இல்ல. ட்ரீட் பண்ணாலும் பெருசா குணப்படுத்த முடியாது. இல்ல ட்ரீட் பண்றதுனால செலவுகள் வருமே தவிர, வாழ்க்கையில பெருசா குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆவாது. இவர ட்ரீட் பண்றதுக்கு பதிலா, ட்ரீட் பண்ணாம இருக்கிறதே பெட்டர். இப்படியெல்லாம் ஒரு சிச்சுவேஷன் வார்த்தை வரும் தெரியுமா? இந்த டைம்ல தான் வந்துட்டு, நம்ம அந்த சர்வைவல் பத்தி யோசிக்கிறது. அதுக்குள்ள ஏதாவது நம்மளோட கடமைகள் இருக்கா? அப்படி பத்தி யோசிக்கிறது. இதெல்லாம் இந்த இடத்துல தான் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். கண்டுபிடிப்போம். மார்பகத்தில கட்டி இருக்கும். வயசு 50 வயசு இருக்கும். அது அப்பதான் கட்டி வந்து மார்பகத்தில இருக்கும். நெறி கட்டியில சின்னதா இருக்கும். அவ்வளோதான். செகண்ட் ஸ்டேஜ்ல இருப்பாங்க. இல்ல செகண்ட்லேருந்து தேர்ட் ஸ்டேஜ்ல தான் இருப்பாங்க. ப்ராசஸ்ல இஃப் யூ ஆர் ட்ரீட்டிங்னா தட் இஸ் க்யூரபிள் நல்லாவே இருப்பாங்க. பட் எடுத்தோனயே நம்ம பிரெயின்ல வந்து கேன்சர் வந்துருச்சு. இது இந்த பாவம் பண்ணனால தான் வந்துச்சு. நான் தேவையில்லாம இப்படி பண்ணிட்டேன். இனிமேல் வந்து வாழ்றதுக்கே இது இல்ல. என் கூட யாரும் பெருசா பழக மாட்டாங்க. இப்படியெல்லாம் யோசிக்கிறதுல என்ன ஆகும்னா, நம்ம பாடியில உண்மையிலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, குட் ஹார்மோன்ஸ், பேட் ஹார்மோன்ஸ் அப்படிலாம் இருக்கும். குட்டுனா என்ன? பிரெயின வந்து ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிறது, ஆக்டிவா வச்சுக்கிற ஹார்மோன்ஸ். பேட் ஹார்மோன்ஸ்னா நம்மளோட ஹார்ட் ரேட்ட இன்க்ரீஸ் பண்ற மாரி, நம்மளோட வெசல்ஸ டேமேஜ் பண்ற மாரி, இந்த மாரி பேட் ஹார்மோன்ஸ் இருக்கும்.